இந்த பிரபஞ்சம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வரப்போற அந்த பிக் சர்ப்ரைஸ், என்னோட மினி ஏஞ்சல் டேரோ ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கிறத உங்க கார்ட்ஸ்ல நான் பார்த்தேன். இப்ப நான் சொல்றத அப்படியே கண்களை மூடிட்டு கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு ரூம் கதவை திறக்கிறீங்க. அந்த கதவை திறந்தோன்னு அவ்வளோ ஒரு வெளிச்சம் அடிக்குது. அந்த வெளிச்சம் உங்க மேல அப்படியே படுது. அந்த வெளிச்சத்தோடைய வெப்பம் உங்களை தாக்குது. உங்க சர்மத்துக்கு அந்த வெப்பம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அமைதியா நிக்கிறீங்க. இந்த வெளிச்சம் உங்க உடம்பு முழுக்க பரவுது. அது உங்களால ஃபீல் பண்ண முடியுது. எல்லா திசையிலையும் அந்த வெளிச்சம் பரவிக்கிட்டே இருக்கு. நீங்க ரொம்ப தைரியமா உங்களுடைய கால்கள் எடுத்து அந்த அறைக்குள்ள செல்றீங்க. ஒரு விதமான ஒரு ஃப்ரீடம் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. உடம்பு முழுக்க ஒரு விதமான சக்தியை உங்களால உணர முடியுது. உச்சி முதல் பாதம் வரை அந்த வெளிச்சம் இன்னும் டீப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் வெளிச்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் ரிச்சர். நினைச்சு பாருங்க, நீங்க இருக்கிற அறை முழுக்க வெளிச்சம் மட்டும்தான். அங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு நொடி உங்க வாழ்க்கையில வரணும்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு டைப் பண்ணுங்க. 212 இந்த நம்பரை டைப் பண்ணுங்க. என் வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் எனக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த கார்ட் ரீடிங் வழியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். யார்கிட்டயும் ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அதுவும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளுக்காக, மற்றவர்களுடைய அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி அவர்களுடைய அக்செப்டன்ஸுக்காகவும் அப்ரூவலுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லா நேரமும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காதுங்க. நிறைய நேரத்துல அவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு சில பேரு அது அத்தாரிட்டேட்டிவாவும் எடுத்துப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல அது நமக்கு தப்பா தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க கிட்டதான் கேட்டு நம்ம எல்லாம் செய்யணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கே வரும். அப்போ நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் மாற ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதான்றத முடிவை நீங்க தானே எடுக்கணும். எப்படி உங்களுக்காக மற்றவர்கள் எடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா நேரமும் உங்களுக்கு எது சரி தவறுன்னு மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. உங்க வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது அது உங்களுடைய பவர். அந்த முடிவுகளை அவங்க எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த பவரை நீங்க அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த பவர் வச்சு அவங்க உங்ககிட்ட எப்படி விளையாடலான்றது உங்களுக்கு தெரியுதா? உங்க கார்ட்ஸை பாருங்க. அவங்க மேனிப்புலேட்டிவா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணலாம். ஏன் அந்த பவரை வச்சு உங்களையே அவங்க தள்ளியும் விடலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பவரை நீங்க மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்றவர்கள் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்ன்றத நீங்க டிட்டர்மைன் பண்ண ஆரம்பிக்கும். எப்படிங்க மற்றவர்களை நம்பி ரிலை பண்ணி உங்க வாழ்க்கைய அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும்? எப்படி நீங்க ட்ரூவா இருக்க முடியும்? இப்படி சந்தோஷமா ஆனந்தமா உங்களால வாழ முடியும்? மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸ் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும். நீங்க ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்து பறிச்சிரும். எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும் மற்றவர்களுடைய ஒரு முடிவுல நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ கொஞ்சம் யோசிங்க. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு முதல்ல வரணும். இந்த தெளிவு வந்தாதான் உங்களால உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்க முடியும். உங்களுடைய முடிவுகளை நீங்க தைரியமா எடுக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கும். எப்படிங்க மற்றவர்களை நம்பி ரிலை பண்ணி உங்க வாழ்க்கைய அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும்? எப்படி நீங்க ட்ரூவா இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமா ஆனந்தமா உங்களால வாழ முடியும்? மற்றவர்களுடைய ஒப்பீனியன்ஸ் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும். நீங்க ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்து பறிச்சிரும். எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும் மற்றவர்களுடைய முடிவுல நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ கொஞ்சம் யோசிங்க. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு முதல்ல வரணும். இந்த தெளிவு வந்தாதான் உங்களால உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்க முடியும். உங்களுடைய முடிவுகளை நீங்க தைரியமா எடுக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கும். உங்களுடைய பிக்கெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்த நேரத்துல உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளெஸிங்னு கூட நீங்க சொல்லலாம். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இப்போ உங்க கூட உங்க வாழ்க்கையில யார் இருக்கா, உங்களால எவ்வளவு சேமிக்க முடிஞ்சது, எவ்வளவு சந்தோஷமான மனிதர்கள் உங்க கூட இருக்காங்க, எவ்வளவு அன்ஹாப்பி பீப்புள் இருக்காங்க, நத்திங் மேட்டர்ஸ். எதுவுமே இங்க முக்கியம் இல்லை. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் மட்டும்தான் உண்மை. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில கூட்டிட்டு போக போகுது. இதுவுமே ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் தாங்க. யார முடிவெடுக்க அலோவ் பண்றோம், முடிவெடுக்கிறன்றத விடுங்களேன், உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க யார அனுமதிக்க போறீங்க, அலோவ் பண்ண போறீங்க அப்படின்றதே உங்களுடைய சக்தி தாங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். உங்க வாழ்க்கை இன்னும் பிரைட்டரா ஒளிமயமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இன்னும் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைய நீங்க வாழணும், ஒரு புதிய பிராக்டிஸை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும், இந்த புத்தாண்டுல இருந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல
இந்த சில நேரம் முழுங்குறீங்க பாருங்க, ஐயோ நான் ஏன் உங்களை என் வாழ்க்கைக்குள்ள விட்டேன்னு நினைச்சு அந்த கஷ்டமான தருணங்கள் அப்படியே முழுங்கி முழுங்கி அந்த தொண்டையில ஏதோ ஒரு கஷ்டம் தெரியுது இல்லையா, தூக்கி போடுங்க. 555 இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான மெசேஜ். மாற்றம் தேவை. எனக்கு மற்றவர்கள் முடிவெடுக்க தேவையில்லை. தெரியாம அவங்களுக்கு நான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டேன், இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிட்டு இந்த நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. 555. என் வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் தான் பொறுப்பு. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டெசிஷன்ஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு டைப் பண்ணி புரிய வைங்க. என் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாப் கம்ப்ளைனிங். யாரை பற்றியும், ஏன் உங்கள் வாழ்க்கையை பற்றி கூட வேற யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. நிஜமாவே ஜெனுவினாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதை சொன்னால் கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்க வேணாம், இது சொன்னால் மற்றவர்களால் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த ஒரு விஷயம் கொண்டு வரோன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தவறில்லை. பட் இந்த கம்ப்ளைனே நான் எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நல்ல ஐடியாஸ், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அற்புதங்களுக்கும், மிரக்கிள்ஸ்க்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் பொறுப்பு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பரிசுடைய விலை உங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு வேல்யூபிள் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இழந்துடாதீங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.